இல்லை, அதில் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் ஒரு வார்த்தையை சேர்த்தே சொல்லியிருக்கு. இது மாதிரி பேசினது பொறுப்பற்றத்தனம், மன்னிப்பு கேட்கணும். இப்போ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தால் இன்றைக்கி இருக்கிற மினிஸ்ட்ரியில் 34 மினிஸ்டரில் 30 பேர் தப்பாக பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்டாலின். ஒரு முஸ்லீம் திருமணத்தில் போய் இந்து திருமண மந்திரத்தை பற்றி சமஸ்கிருத மந்திரத்தை இழிவுபடுத்தி அதில் இல்லாத அர்த்தத்தை இருக்கிறதா இவராக வளர்றது. உதயநிதி பேசினது தெரியும், துரைமுருகன் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு தெரியும். இப்போ பொன்முடி பேரில் வழக்கு போட்டுட்டு கேஸை இழுக்க முடியும். ஆனால் ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகி போய் நிற்கும்னு சொன்னால் அவர் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுக்க வேண்டி வரும். இப்போ பொன்முடி பேசினார்னா அடுத்தது நேற்றைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பேசியிருக்கார். ஆச்சா, இது அதுக்கப்புறம் இது மாசு இன்னொன்று ஏதோ பேசிகிட்டு இருக்கார். மாற்றி ஒரு நான் சொன்ன 30 பதவி ஏற்கிறப்பவே பதவி பிரமாணத்தில் நான் இந்த நாட்டின் சட்டத்தின் படியாக அனைவரையும் சமமாக எல்லோருக்கும் பொதுவாக நடந்து கொள்ளும். இப்போ நடக்கிறது இதுக்கு எதிராக. எனவே பொன்முடி வழக்கில் ஏதாவது ஒன்று நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு கைதோ அது போன்ற நடவடிக்கை கொண்டு போனால் அதை விட முக்கியமாக திரு உதயநிதி மேலில் போகும். உங்களுக்கு அண்ணாமலைக்கு மத்திய பொறுப்பு ஒன்று, பெரிய பொறுப்பு ஒன்று வருங்கிறாங்க. ஒன்று இளைஞர் பாஜக தலைவர் பொறுப்போ அல்லது பெரிய அமைச்சர் பொறுப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் அவங்க சொல்லும் பிரிவு என்னன்னால் பிரதமர் அலுவலகத்தின் ஸ்டேட் அமைச்சர் who will be in charge of CBI. அப்படி என்றால் இங்கு நடக்கும் அத்தனை வழக்குகளையும் அவர் மேற்பார்வை பார்க்கிறார். எங்கெல்லாம் அமித்ஷா வராரோ அங்கெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் வரும். ஷான்னாலே இவங்களுக்கு பயம். ஏன்னால் 76 ஆட்சி கலைக்கப்பட்ட போது அன்னைக்கு கவர்னராக இருந்தது கே ஷா. அவர் எம்ஜிஆர் போய் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வைத்து அவர் போட்ட கமிஷன் சர்க்காரியா கமிஷன். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது இந்த பொன்முடி விவகாரத்தில் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இதாக போடுறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடலைன்னா தாமாக முன் நடவடிக்கை எடுக்க நேரிடும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்படி நீதிமன்றமே தமிழக அரசு மீது ஒரு குட்டு வைக்கிறது, ஒரு நெருக்கடியை உருவாக்குறது. இப்படியான சூழ்நிலையிலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதாவது பொன்முடி மீது எடுத்தால் தொடர்ச்சியாக பல அமைச்சர்கள் மீது எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிற நிலையில் எடுக்காமல் இருக்கிறாரா? என்ன காரணம்? இல்லை, அதில் நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் ஒரு வார்த்தையை சேர்த்தே சொல்லியிருக்கு. இது மாதிரி பேசினது பொறுப்பற்றத்தனம், மன்னிப்பு கேட்கணும். இப்போ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தால் இன்றைக்கி இருக்கிற மினிஸ்ட்ரியில் 34 மினிஸ்டரில் 30 பேர் தப்பாக பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்டாலின். ஒரு முஸ்லீம் திருமணத்தில் போய் இந்து திருமண மந்திரத்தை பற்றி சமஸ்கிருத மந்திரத்தை இழிவுபடுத்தி அதில் இல்லாத அர்த்தத்தை இருக்கிறதா இவராக வளர்றது. உதயநிதி பேசினது தெரியும், துரைமுருகன் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு தெரியும். சேகர் பாபு உட்காந்துன்னு நான் அல்லாவையும் காப்பாற்றுகிறேன், இவர் அல்லாவையும் முருகனையும் காப்பாற்றுவான் திருப்பரங்குன்றத்தில் பேசியிருக்காரு. ஸோ இவர்கள் இது அதே மாதிரி உதயநிதி அவர்கள் மன்னிப்பு இதெல்லாம் அதாவது நம்ம இன்னொன்று ஆர்எஸ்எஸை பற்றி அப்பப்போ பேசுவாங்க, காந்தியை கொன்றவர்கள்லாம் பேசுவாங்க. இதே வார்த்தையை ராகுல் காந்தி பேசியதற்காக உச்சநீதிமன்றத்தில் ரிக்ரெட்டுன்னு சொன்னார். அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுக்கணும்னு சொல்லி கடைசியில் கொடுத்துருக்காங்க. இப்போ பொன்முடி பேரில் வழக்கு போட்டுட்டு கேஸை இழுக்க முடியும். ஆனால் ஆக்சுவலாக எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகி போய் நிற்கும்னு சொன்னால் அவர் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுக்க வேண்டி வரும். இப்போ பொன்முடி பேசினார்னா அடுத்தது நேற்றைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பேசியிருக்கார். ஆச்சா, இது அதுக்கப்புறம் இது மாசு இன்னொன்று ஏதோ பேசிகிட்டு இருக்கார். மாற்றி ஒரு நான் சொன்ன 30 எல்லோருமே இது வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போது அன்கண்டிஷனல் அப்பாலஜி வாங்க வேண்டியிருக்கு. ஏன் சட்டமன்றத்துக்குள்ளே கடவுளுக்கு ஓட்டு இருந்தால் அவர் எனக்கு ஓட்டு போடுவார். இதெல்லாம் தேவையா? தெலுங்கில் பேசி கன்னடத்தில் பேசி என்னென்னத்தையோ சொல்லிகிட்டு இருக்கார். சார், நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலில் ஒருத்தன் செத்து போனார். இதில் இன்னொன்று இந்த திருச்செந்தூர் கோயிலில் பக்தர் க்யூவில் நின்று செத்து போனார். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண ஏற்பாடு 10வது நாள் தானே. இப்போ என்னடான்னா இதை கொடுக்க போகிறேன், பால் கொடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல காற்று வசதியோட ஒழுங்கான வசதியை கொடுங்க சார். சரி, இது மாதிரி ஒரு மதத்தை எதிர்த்து பேசுகிறதும் ஒரு மதத்தை பற்றி பேசுகிறவரை மாத்திரம் அரெஸ்ட் பண்ணுறதும் சார். அடுத்தது இந்த டாஸ்மாக் வழக்கை எடுத்துக்கோங்க. அதில் அவங்க எங்களுடைய ஃபோன் 4 பேர் 3 எம்டி ஜிஎம் மற்றும் டிஜிஎம் 3 பேருடைய 6 செல்ஃபோன்கள் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 3 லேப்டாப்பு 2 ஆஃபீஸ் கம்ப்யூட்டரை பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு கேஸ் போயிருக்காங்க. இப்போது திருச்சியை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் கோவில் சார்பாக வழக்கு போடுறார். அவருடைய சேனல் வச்சுருக்காரு. அவர் 3 மாதமாக போடல. அதுக்கு விளக்கம் கொடுக்கறது, என்னுடைய கம்ப்யூட்டர் கேமரா எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
சார் அவர் ஏதோ ஒன்று தப்பாக பேசினார்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தால் அவர் பேசியதுக்கு எதுக்கு இதெல்லாம் பிடிச்சிட்டு போகிறீங்க? ரெட்பிக்ஸுடைய கேமரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவர் வேறு தான் மாற்றி தான் வச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது ராத்திரியெல்லாம் எங்களை விசாரித்தாங்க. நீங்கள் போய் கூகுளில் போய் தேடி பொண்ணே ஒன்று போடுங்க, இடி அலுவலகத்தில் தமிழக சிபிசிஐடி 15 மணி நேரம் பண்ணாங்க. மத்தியானம் 3:41 அங்கித் திவாரி என்பவர் ஏதோ இது பண்ணார்னு 3:41 போய் 15 மணி நேரம்னா முழு ராத்திரியாக அன்றைக்கி பண்ணியிருக்கணுமா? நீங்கள் நடுராத்திரி அதுவும் என்ன அங்கே சர்ப்ரைஸாக தான் போனாங்க. போயிட்டு அந்த அலுவலகத்தில் இருந்த மேனேஜர்கிட்ட 4 பேர் செக்கப் பண்ணுறோன்ட்டாங்க. அதுவும் அவர் இல்லைன்னு தெரிஞ்சு ரூமை உடச்சிட்டு போகிறாங்க. போயிட்டு 15 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் போய் எங்களை ராத்திரி வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கேருந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை எதிர்த்து இடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்குன்னா ஒரு அதாவது பதவி ஏற்கிறப்பவே பதவி பிரமாணத்தில் நான் இந்த நாட்டின் சட்டத்தின் படியாக அனைவரையும் சமமாக எல்லோருக்கும் பொதுவாக நடந்து கொள்ளும். இப்போ நடக்கிறது இதுக்கு எதிராக இருக்குது. எனவே பொன்முடி வழக்கில் ஏதாவது ஒன்று நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு கைதோ அது போன்ற நடவடிக்கை கொண்டு போனால் அதை விட முக்கியமாக திரு உதயநிதி மேலில் போகும். ஸோ ஒன்று எல்லோரும் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேல் பேசலைன்னு சொல்லணும். அது அந்த லெவலுக்கு இறங்கலாமா? ஏன்னா இவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இதுலேயே போயிட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வைரமுத்து வழக்கில் அந்த வழக்கு குவாஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரெஃபரன்ஸ் எதுன்னு சொன்னால் திரு வீரபத்ரன் செட்டியார் வர்சஸ் ஈவே ராமசாமியார் என்ற வழக்கில் ஈவேராவின் பேச்சும் செயலும், அதாவது பிள்ளையார் சிலையை திருச்சியில் வச்சு அவர் உடைச்சதை அதுக்கு என்ன சொல்லிட்டார்? நான் பிள்ளையார உடைக்கல, ரோட்டில் வாங்கின மண்பொம்மையை தான் உடைச்சேன்னார். இது எல்லாம் அற்பத்தனமானது. ஈவேராவின் பேச்சும் செயலும் டு புட் இட் லைட்லி இஸ் மேட்னஸ். மென்மையாக சொல்வது என்றால் மடத்தனமானதுங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. எனவே இந்து மதத்துக்கு விரோதமாக, அதாவது அவர் சொன்னதை நம்ம சொல்றது கூட அசிங்கம். இன்னொன்று, ஈவேராவை இவங்க புகழ்றதாக இருந்தால் ஈவேரா இவங்க பிரிஞ்சு போன உடனே திமுக காரங்களை எல்லாம் பேசி மகன்கள்னு திட்டினார். சரியா? இதை நம்ம பழனியப்பன் அப்படி திட்டினார். உடனே அதற்கு கலைஞர் அவர்கள் அதனால்தான் நான் இவரை தந்தை, அப்போ இவங்க அம்மாவையும் இவங்களே கேவலப்படுத்திக்கிறாங்க. ஸோ பிரச்சனை என்னன்னா, தமிழர்களுக்காக நீங்கள் செய்யறதா இருக்கீங்க. தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லலை. எனவே இப்போ வக்ஃப் போர்டுக்கு இவங்க போயிருக்காங்க, இவங்க எதிர்த்து அப்பீலுக்கு போயிருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவ சர்ச்சுகளில் நடக்க சொத்துக்கள் பாதுகாக்கவில்லைன்னு 3 தீர்ப்பு 2024 மாத்திரம். அது மாதிரி வக்ஃப் போர்டு மாதிரி இந்து அறநிலையத்துறை மாதிரி ஒரு போர்டு அமைக்கணும்னு 3 தீர்ப்பு வந்திருக்கு. அதையே நடவடிக்கை எடுக்கலை. ஸோ நீங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர் அப்படின்னு இப்போ செயல்பட்டால் 26 எலெக்ஷனில் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால் கருணாநிதி செய்த ரெக்கார்டை நீங்கள் திருப்பியும் செய்வீர்கள். இதுவரை ஒரு முறை கூட கருணாநிதி அவர்கள் 71 2019 வரை தொடர்ந்து 2வது ஆட்சியை பெற்றதில்லை. உங்களுக்கும் அதே நிலை வரும். இப்போ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 17ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது புதிய தலைவர் வரவேற்பு நிகழ்ச்சி அப்படிங்கிற நிலையில பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தன்னுடைய இருப்பை அவர் நிலைநாட்டணும். ஏன்னா அண்ணாமலை என்பது ஒரு பெரிய ஒரு இதுவாக அவர் மேலே இருக்கிற இது இருக்குது. கட்சியில் அவர் இது பண்ணணும். இன்னொன்று இன்னையிலேருந்து அவங்க ஆரம்பித்தாதான் பூத் ஏஜென்ட்ஸு பூத் இதுங்கிறத பண்ணி ஆகணும். குறைந்தபட்சம் 50 to 60 சீட்டில் பாஜக நிற்கும் அந்த கூட்டணியிலங்கிறாங்க. அப்போ ஒரு மாவட்டத்துக்கு 38 மாவட்டத்துக்குனா ஒரு மாவட்டத்திற்கு 2 பேர் அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தால் தான் அது சரிப்பட்ட. ஏன்னா கேட்குற தொகுதி கிடைக்காம போகும் நாளைக்கு. ஸோ இப்போ இவர் கரெக்டாக போகிறார். ஆனால் அடுத்த 2-3 நாட்களில் உங்களுக்கு அண்ணாமலைக்கு மத்திய பொறுப்பு ஒன்று, பெரிய பொறுப்பு ஒன்று வருங்கிறாங்க. ஒன்று இளைஞர் பாஜக தலைவர் பொறுப்போ அல்லது பெரிய அமைச்சர் பொறுப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் அவங்க சொல்லும் பிரிவு என்னன்னால், பிரதமர் அலுவலகத்தின் ஸ்டேட் அமைச்சர் who will be in charge of CBI. அப்படி என்றால் இங்கே நடக்கும் அத்தனை வழக்குகளையும் அவர் மேற்பார்வை பார்க்க இயலும். எனவே அடுத்த 2-3 நாளில் தெரியும். இது இவங்க இன்னைக்கு வரைக்கும் செயல்படுறது திமுகவை பொறுத்தவரை வெறும் காட்சி கவர்ச்சி உணர்ச்சின்னு போயிட்டுருக்காங்க. உதாரணமாக இந்த திட்டத்தில் என்ன பண்ணாங்க, முதல்வர் மருந்தகம்னு திறந்தாங்க. நான் இந்த அலுவலகத்துக்கு நம்ம ரேல் 1க்கு வரப்பெல்லாம் இந்த கார்னரில் இருக்கிற ஜன் ஔஷதியில் போய் மருந்து வாங்கிட்டு போகிறேன். ஆனால் முதல்வர் மருந்தகத்தில் போனால் எங்கேயுமே மருந்து இல்லைன்னு சொல்லி நேற்றைய தினம் ஒரு நியூஸ் சேனலில் நாங்கள் மூடி விட்டு போகலாமான்னு ஒருத்தர் பேட்டி கேட்குறார். உடனே மாசு நீங்கள் மற்ற மருந்தை கூட விற்கலாம், நாங்கள் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லலை. ஸோ தயவு செய்து வெறும் அறிக்கையை மாத்திரம் விட்டு ஸ்டிக்கர் பண்ணாமல் மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு இதே வேலையை பண்ணிகிட்டு இருந்தால் எங்கெல்லாம் அமித்ஷா வராரோ அங்கெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் வரும். ஷான்னாலே இவங்களுக்கு பயம். ஏன்னால் 76 ஆட்சி கலைக்கப்பட்ட போது அன்னைக்கு கவர்னராக இருந்தது கே ஷா. அவர்
எம்ஜிஆர் போய் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வைத்து அவர் போட்ட கமிஷன் சர்க்காரியா கமிஷன். அந்த சர்க்காரியா கமிஷன் தான் அந்த ரிப்போர்ட்டை நல்லிஃபை பண்ணணும்னு சொல்லி திமுகவோட கூட்டணி வைக்கிறப்ப 80ல் பாதிக்கு பாதி சீட்டு கூட நிற்கல. திமுக உங்களுக்கு 1980 தேர்தலில் நின்னதே 117 சீட்டு தான். திருப்பி 2009 நின்னது 128 சீட்டு தான். திருப்பி 2011 மேலே கலைஞர் டிவியை ரெய்டு பண்ணிக்கிட்டு கீழே பேட்டி வச்சுக்கிட்டு 63 சீட்டை வாங்கிட்டு திமுக நின்னது 119 சீட்டு தான். ஸோ இன்னைக்கு 2G பணமும் டாஸ்மாக் பணமும் வச்சுக்கிட்டு 25 கோடியை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, 15 கோடி கொங்கு ஈஸ்வரன் கட்சின்னு கொட்டுட்டு 200 சீட்டு மெஜாரிட்டியை வாங்கிட்டீங்க. ஆனால் இந்த முறை மக்கள் உங்கள் ஊழலையும் இதையும் தினம் பேப்பரை பார்த்தா எத்தனை கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு செய்திகள் வருகிறது. சரி பண்ணுறதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, அடுத்த ஏப்ரல் வரைக்கும் 1 வருஷம் இருக்குது. ஆனால் அதை நோக்கி செல்லாமல் மத்திய அரசு திட்டிக்கிட்டே இருந்தால் இதே வேலையைத்தான் டெல்லியில் உட்கார்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணினார். மக்கள் அவரையே தோற்கடித்தார்கள். அதனால் மாற்றிக்கொண்டால் நீங்கள் வந்தப்போ கொடுத்த அறிக்கைகள் ஆரம்பத்தில் சொன்னவைகள் எதுவுமே செய்யப்படாமல் அதற்கு மாறாக போயிட்டுருக்கு. கரெக்ஷன் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் உங்களிடம் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை வெல்வீர்களான்னு பார்க்கணும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.